உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். துலாம் ராசி நேர்களுக்கு உச்சகட்ட வெற்றினா எப்படி? உயரத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி தான் உச்சகட்ட வெற்றி. எல்லாரும் வெற்றி பெற்றாலும் நான் உயர்ந்த இடத்துலேருந்து வெற்றி பெறுவேன்னு ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? நான் லீடர், நான் மிகப்பெரிய டீம் லீடர், வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆங்கில புத்தாண்டும் நமக்கு சாதகமாக இருந்துச்சு, கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சாதகமாக இருந்துச்சு. புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, நம்மளுடைய தமிழர்களுடைய புத்தாண்டு நமக்கு எதுவும் பாதிப்பை கொடுத்துருமாங்கிற எண்ணத்துலையோ கவலையிலையோ ஏதேனும் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உடைச்சி போட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுங்கள், தைரியத்துடன் செயல்படுங்கள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் உங்களை சார்ந்து இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அற்புதமாக அள்ளி வழங்க போகுது, எப்படி உச்சகட்ட வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6க்கு போயிட்டார். 5ல் இருந்த சனி பகவான் 6க்கு போயிட்டார். குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஓடி போவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழிலாம் உங்களுக்கு இங்கே செல்லவே செல்லாது. மகிழ்ச்சியாக இருக்க போகிறவனுக்கு தான் 9ஆம் இடத்துல குரு. அது யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஓகேவா? குரு பகவான் 9ல் அமர்ந்து உங்களுடைய ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்க போகிறாருங்க. அதுவே உங்களுக்கு வெற்றிங்க, அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சிங்க. நீங்கள் எப்பொழுதுமே இனிமேல் சிரித்த முகத்துடன் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆற்றல் கோச்சார ரீதியாக கிடைக்க போகுது. நான் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 20% 30% செயல்படும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? சுய ஜாதகத்தில் 70% இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்கள் சுய ஜாதகமும் வலுவாக சிறப்பாக இருந்தால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான உச்சகட்ட நிலையை, வெற்றி பெறக்கூடிய நிலையை பெறுவீர்கள் என்பது அடித்து ஆணித்தரமாக சத்தியமாக சொல்ல முடியும். ஓகேவா? இதில் சுய ஜாதகம் வலுவாக இல்லைன்னா இதில் உள்ள பர்சன்டேஜை மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அப்போ அதை வலுவாக்குறதுக்கு என்ன செய்ய அப்படின்னா, நீங்கள் ஜாதகம் பாருங்கள், உங்களோட அருகில் இருக்கும் ஜோசியரை பாருங்கள், இல்லை நம்மளுடைய கீழே உள்ள நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு நீங்கள் நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போவதற்கான உங்களுடைய கிரக நிலையில் என்ன விஷயத்தை பண்ணால் நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிறத சொல்ல முடியும். ஓகே, சரி. இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டில் கிடைக்கக்கூடிய இன்னும் அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். வேலையில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏதேனும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் ஒரு தடை ஏற்படும். நீங்கள் இருக்கிற இடத்துல வேலையை பார்ப்பீங்க. ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும். திருமண பாக்கியம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. இவனால் கல்யாணம் நானும் பல இடத்துல பதிஞ்சு வச்சிட்டேன். நான் பதியாத மேட்ரிமனி கிடையாது, நான் கொடுக்காத புரோக்கர்ஸ் கிடையாது, அத்தனை நபர்கிட்டையும் நான் கொடுத்துட்டேங்க, ஆனால் வாய்ப்பு கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கிரகங்கள் இனிமேல் அற்புதமாக வழங்க போகுது. காதலில் தோல்வியை சந்திச்சிட்டேன், காதல்னாலே பிரச்சனை, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு காதலில் இனிமேல் வெற்றி தான், காதலில் மகிழ்ச்சி தான், காதல்னாலே சந்தோஷம்தான் அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்த முடியும். காதல் பண்ணுவது தவறல்ல. அந்த காதல் மூலமாக உங்களுடைய குடும்பமோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நீங்கள் காதல் பண்ணுற நபர்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ காதல் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக பொருளாதாரத்துக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கும் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் காதல் பண்ணுற நபர்களை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்க நீங்கள் காதல் பண்ணுற நபர்களுடைய ரியாலிட்டியை உணர்ந்துக்கோங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ரியாலாக இருக்காங்களா, இல்லை இதே மாதிரி பல நபர்களை உங்களை ஏமாற்றிட்டு உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்துங்க, அவங்களுடைய காதலை ஏற்றுக்கோங்க. இதுதான் கிரக ரீதியாக உங்களை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ராகு பகவான் 5ல் அமர்ந்திருக்கார், ராகு 5ல் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்தனால இங்கிட்டு குரு பார்க்காரு,
ஆனால் இருந்தாலும் காதலை உருவாக்கி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால் காதல் சரியான முறையில் ஒரு என்ன சொல்கிறேன்னா உணர்வுபூர்வமான உண்மையான அன்புனா ஏற்றுக்கோங்க. போலியான விஷயங்கள் வந்தால் உடனே ஏற்ற செகண்ட்லேயே தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. யோசிக்க வேண்டாம். அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முயற்சிகள் இனிமே வெற்றி பெறும், தடைகள் விலகும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். இதுதான் துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு முதல் நடக்கப் போகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. என்ன பணியில் இருந்தாலும் பதவி உயர்வு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெப்பு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், மெடிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் ரெப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய நேர்களில் வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் வந்து தன்னுடைய விற்பனையை வெளிப்படையாக வெளியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாகனங்கள் மூலமாக நிறையா விற்பனைகள் பண்ணுறாங்க, அவங்களாக இருந்தாலும் சரி. அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள், நம்மளுடைய டிரைவர்ஸ் யாராச்சும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைக்கு உண்டு. ஒரு வண்டி வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசையுடன் ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. உறுதியாக ஆண் குழந்தை உண்டு. சரியா? இல்லைன்னா ஒரு முதல் குழந்தை ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன் கிடைக்கல, ரெண்டாவது குழந்தை எதிர்பார்க்கேன் கிடைக்குமானா ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ஆண் குழந்தையை தத்தெடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. தத்து புத்திரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பிலேயாச்சும் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கும். ஸோ அது அவ்வளோ ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், அவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு தற்போது கிரகங்கள் அற்புதமாக அள்ளி வழங்குது. நிம்மதியான தூக்கம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ரொஃபைட்டாக இனிமே படுத்தோடனே வேலை பார்த்துட்டு போய் படுத்தோடனே அப்படியே ரிலாக்ஸாக தூங்குவீங்க, கவலைப்பட தேவையில்ல. புண்ணிய யாத்திரைகள் போவீங்க. 11ஆம் இடத்துல கேது அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பின்பற்றுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை பின்பற்றுங்க. ஸோ குலதெய்வத்தை முடிஞ்சளவு கைப்பற்றிக்கோங்க. நல்ல மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி எடுத்து இன்பங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுங்கிறது கிரக ரீதியாக நிதர்சனமான உண்மை. தெய்வ பக்திக்கும் தர்ம குணத்துக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்காரர்கள்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இறக்க குணம் கொண்டவங்கன்னா அந்த துலா ராசிக்காரர்கள் தான். யார் மேலேயும் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்காமல், அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்காமல், சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வந்து துலா ராசிக்காரர்களுக்கு பிரதானமான ஒரு குணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட தெய்வ அருள், தெய்வ பக்தி கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு துவக்கமே ஒரு சிறப்பான நிலையில் தான் துவங்குது. என்ன மாதிரி அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரகுருவான சுக்கிரன். அசுரகுரு சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆண்டு துவங்கும் போது ஏதாவது சித்திரை மாதம் என்ன நிலையில் இருக்கார் சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு உச்ச பலம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து இருக்காரு. இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு தனிச்ச யோகம் தான். அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்ல யோக பலனை செய்வார். உங்களுக்கு வந்து யோகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்காரு அப்படின்றது மாதிரியான ஒரு உன்னத யோகத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு நல்ல நிலையில தான் இந்த ஆண்டு துவக்கமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால இந்த ஆண்டு துவங்கும் போதே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய போகிறீங்க, அது எதுவாயினும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 8ஆம் இடம்ன்றது வந்து ஒரு அசுபஸ்தானம், ஸ்தான அடிப்படையில் அது மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படியே வரக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனே வர்றதுனால அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறது, 8ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்ற வகையிலும் யோகம் தான். ராசி அதிபதி யோகாதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். உங்கள் யோகாதிபதி சனி அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது எல்லா ராசிக்கும் யோகன்றது உங்களுக்கு சிறப்பு யோகம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்து அதிபதியும் ராசி அதிபதியை வந்து அவர் 6ஆம் இடத்துல இருக்காருன்றது அது ஒரு சிறப்பு யோகம்.
இது அந்த ஒரு 6ஆம் இடம் ஸ்தானம் மட்டுமே உங்களுக்கு பல யோகங்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இன்னும் சொல்லணும்னா மீன ராசியாக வர்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பணிக்கு போகிறது, அதனால இருந்த தடைகள் நீங்கி அதுக்கான எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நீங்கள் நல்லபடியாக ஆசைப்பட்ட நாட்டுக்கு போகக்கூடிய வாழ்க்கை சூழலை உருவாக்கி தரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்க போகிறீங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து கரம் பிடிக்க போகிறீங்க. இப்படி பல யோகங்களை இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்படியான நிலையில தான் இந்த ஆண்டே தமிழ் புத்தாண்டே துவங்குது அப்படின்ற போது உங்களுக்கு நான் இதுக்கு மேலே ஒரு உன்னதமான யோகத்தை நம்ம பார்க்க முடியாதுன்னு அதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையை போல் இன்னொரு சிறப்பான யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு துவக்கத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசி அதிபதி ஆண்டோட முதல் நாள்லேயே உங்கள் ராசியில் தான் இருக்கார் சந்திரன் கடகராசிக்குரிய அதிபதியாக வந்து அவர் வந்து உங்கள் ராசியில் இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குறதுனால இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்தும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. மன மகிழ்ச்சியில் எல்லை இல்லாமல் அள்ளித்தரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சந்திரனுக்கு 10ஆம் கேந்திரத்தில் செவ்வாய்க்கு 4ஆம் கேந்திரத்தில் சந்திரனும் இருக்கும்போது சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே சுபகாரியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புது வீடு கட்டி குடியேறுறது, நல்லபடியாக திருமணம் முடிக்கிறது, இது எல்லாமே சுபகாரியங்கள் தான். இதுபோல் பல நல்ல காரியங்களும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரமங்கல யோகம் சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து உங்களுடைய சொத்து வகைகள் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் போயிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துலையும் செவ்வாய்க்கு 9ஆம் திரிகோணத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். உங்கள் செயல்களால் நீங்கள் ஒரு பெரிய எல்லாராலும் புகழப்பட்டு எல்லோரும் மதிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் உயர போகிறீங்க. அது மூலமா நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழல் வர போகிறீங்க அப்படின்றதெல்லாம் அடையாளப்படுத்துறது தான் இந்த கிரக அமைப்புகள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க இருக்குது. என்னென்னா ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி. இந்த ராகுவும் கேதுவும் ஒருத்தர் எப்பயுமே எதிர்நிலையில் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இருந்துட்டு இருந்த கேது வந்து ராசிக்கு 11ஆம் சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. ஸோ இந்த மாற்றங்கள் வந்து இந்த ஆண்டு முதல் மாதமான சித்திரை மாதமே நடக்க இருக்குது. அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சிருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 9ஆம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய பரிபூர்ண சுபத்துவ பார்வை 5ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது. ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைச்சாலே சொல்லவே வேணாம். நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, தனம், தானியம். 9ஆம் இடத்துல குரு சிறப்பான யோகத்தை செய்யும். அதே நேரத்தில் சனிக்கு கேந்திரத்தில் குரு வந்துடுறாரு. சுக்கிரனுக்கும் கேந்திரத்தில் குரு வராது. பொன் பொருள் சேர்க்கை, செல்வாக்கு, குழந்தையின்மையினால் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த தம்பதியருக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் உண்டாகக்கூடியது, வீடு மனை வாங்க எல்லா வகையிலையும் சிறப்பான யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான கோச்சார அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு இந்த ஆண்டில், தமிழ் புத்தாண்டில். இந்த ஆண்டை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் உயர்றதுக்கு இங்கே கோச்சாரங்கள் துணை இருக்கிற மாதிரி நீங்கள் முருகனையும் பிடிச்சிக்கோங்க. முருகனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இறைவனோட முருகனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆண்டு முழுதும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுதுமே சிறப்பான யோகமான ஒரு நபராக நீங்கள் வாழ முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து உங்களால் என்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. குறிப்பாக உணவு தானம், அதாவது ஃபுட் டொனேஷன்லாம் கொடுங்க. பெரிய லெவலில் 100 பேர் 1000 பேருக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதாவது சேருக்கின்ற வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்கு நினைங்க, அது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, பசியில் இருப்பான்னு தோணுது அப்படின்னா இந்தாங்க சாப்பிட்ற காசு வச்சுக்கோங்க, ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தர்மங்கள் அப்பப்போ செஞ்சுவாங்க. அப்படி உங்களுக்கு ரெகுலராக செய்ய முடியல அப்படின்னா வந்து வீட்டில் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு உண்டியலே வச்சுருங்க. உங்கள்கிட்ட மிச்சமாகிற சில்லற காசுகள், அப்பப்போ மீதமாகிற காசுகள் அதை போட்டு வந்துட்டே இருங்க. அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக போய் ஒரு தர்மம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே வந்து இது எதுக்காக நான் சொல்கிறேன் இந்த தர்மத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய வீணான விரயங்கள், அதாவது மருத்துவ செலவினங்களை வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இந்த அன்னதானம் அமையப்போகுது. ஸோ இந்த அன்னதானங்கள் மூலியமாக
நம்மளுடைய வீண் விரயங்களை தவிர்த்து நல்ல பேரும் புகழும் அடைகிறதுக்கு அன்னதானம் ஒரு பெரிய பேருதவியாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் சொல்லலை, ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம கொடுத்த சித்தநாதர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தர்மங்கள் எவ்வளோ செய்கிறோமோ அதில் குறிப்பாக ஒரு உயிரோட பசியாத்துறதுன்ற மாதிரியான உன்னதமான தர்மம் வேறு எதுவும் கிடையாது. அதை நீங்கள் செய்யும்போது அந்த புண்ணியத்தை நீங்கள் வந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு எப்பவுமே சந்தோஷமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகமும் முக்கிய பங்கு இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி நிலை, தசாபுத்தி நிலைகள் இதெல்லாம் கணக்கிட்டு கோச்சாரத்தை அதை இணைச்சு பார்த்து உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். துலாம் ராசி என்பர்கள் நேர்மையின் சிகரம் தான் சொல்லணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாராபட்சம் இல்லாம தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுல தன்னுடைய பாசம் நேசம்ன்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான். வெளி நபர்களை அவ்வளோ ஈஸியா இவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். வீட்டுக்குள்ள ஒரு மூன்றாவது நபரை முழுமையாக அனுமதிக்காதவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். மற்ற ராசி என்பர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர்கள் இப்படின்னு எல்லாரையும் சொல்லி நம்ம அலோவ் பண்ணுவோம். ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் கணவன் மனைவி இவங்க 2 பேருடைய பெற்றோர்கள், அடுத்து குழந்தைகள், இவங்களை தவிர வேற யாருக்குமே அந்த வீட்டுல அலவுடே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வருடம் ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திலேயே மே மாசத்திலேயே அந்த குரு பகவான் 8ல இருந்து 9ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அந்த உபஜய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திற்கு, அதுக்கப்புறம் 1 மாதத்திற்கு ஒரு 10ஆம் இடத்துல வர்றாரு. இந்த மாதிரியாக அந்த குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த 10ஆம் இடத்துல உச்சம் பெற வரும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு நிறைய ஒரு உயர்வு, வருமானம் அதிகரிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம்ன்றது இந்த தமிழ் வருடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மேடம் அதை எப்போ இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு பலன்களை நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாம். இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து நீங்க உழைப்பை அதிகமா போட்டுட்டே இருப்பீங்க. உங்களுடைய புதுசா வேலை சேர்ந்த கம்பெனிலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமான புதித தொழிலையும் சரி அதிகமான ஒரு உழைப்பை போட்டுட்டு இருப்பீங்க. உழைப்பு எப்படியாவது நமக்கு நல்ல வருமானத்தை தந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த வருமானம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய தசாபுத்தியில பாத்தீங்கன்னா இந்த சனி திசை அப்படின்ற ஒரு தசாபுத்தி வந்திருக்கும். அந்த சனி திசையில அதிகப்படியான இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு 7.5 சனி நடக்கும் போதே அந்த சனி புத்தியும் சனி திசாயும் நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அந்த சனி திசை பாத்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சியையும் கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி, அதனால அதிகப்படியான வளர்ச்சியை ரொம்ப ஸ்லோ மோஷனா நீங்க வளர்ந்ததே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஆடம்பர வளர்ச்சியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவிற்கு. ஆனா நீங்க எப்போதும் எப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு கடன் இருக்கு, என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில பெருமளவு ஒரு வளர்ச்சியே இல்லை, இப்படியே தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய. ஆனா அந்த சனி திசை உங்களுக்கு மெதுவா லிபரலா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கும். அதை நீங்க வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான அந்த சனி திசையில வளர்ச்சி இருந்திருக்கும். இந்த காலகட்டம் இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு
தருணம். உங்களுக்குன்னு ஒரு தொழிலே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தொழில் என்ன தொழில் செய்யறது, நான் எந்த தொழில்ல நல்லா வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு என்ன தொழில் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிக்க போறீங்களே, உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபத்துல இந்த வருடம் முழுவதுமே பெருமளவு பங்கு இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ இல்ல ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ தேவையில்லாத விரைய செலவுகளோ வந்துகிட்டே இருக்குமே ஒழிய பெருமளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த வருடம், இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பெருமளவு அந்த தொழிலை செய்ய முடியாது. உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்க போகுது, எங்களுக்கு அந்த தொழில் புதுசா ஏதாவது ஒண்ணு வைக்கணும், என்னுடைய மனைவி பேர்ல வைக்கலாமா, இல்ல என்னுடைய நாங்க 2 பேருமா சேர்ந்து இருக்கலாமா, இல்ல நாங்க ஒரு நண்பர்களா சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா, இந்த எண்ணம் தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள், கழுவுற மீன்ல நழுவுற மீன்னு ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன். இதே மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். நான் சொல்லக்கூடிய அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, உள்ள 3ஆம் நபர்களை அனுமதிக்காதவர்களே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசியில இவர்கள் மட்டும்தான். பாம்பு மாதிரி ராகுவனுடைய அந்த நட்சத்திரம் பாம்பு மாதிரி எப்போதும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னர், கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, ஏதோ தேவையில்லாத முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா, தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு கரெக்டா அந்த ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு தமிழ் விசுவாச வருடம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. வேலை இழப்புகள் இருந்ததுன்னா நான் எப்படி மேடம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு அதிகமா முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சின்றது அங்க காத்துட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. இல்ல நான் வேலை செய்யல, தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்ல கான்சென்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏதாவது ஒரு வேலை மாற்று வேலை செஞ்சு இல்ல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட பெரிய அளவு நீங்க சப்போர்ட்டா போக மாட்டீங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டாங்க, உங்களை எதிர்த்து தான் நிற்பாங்க. இந்த மாதிரியாகலாம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இதற்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைக்க போறீங்க அப்படின்னா புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடாது. இருக்கிற தொழிலை அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டே போறோம். வேலை இழப்புகள் இருக்க போகுதுன்னா நீங்க இப்பவே இருந்தே அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே வேறு வேலைக்கான ஒரு மாற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை இழப்புகள் இருந்தாலும் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனையை தராத ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள். விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு டைமிங்க்கு அப்படியே இருப்பாங்க. அதாவது ஒரு பஞ்சுவாலிட்டியா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா இவங்க கூட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவாலிட்டியவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேர்மை, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ஒரு ரிசர்வ்டு டைப், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் இந்த பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த பஞ்சுவாலிட்டின்ற டயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப அக்கறையா வேலையில ஈடுபட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆபீஸ் அலுவலகத்துக்கே போறாங்க அப்படின்னா நானா காட்டி 8ல இருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லார் வேலையையும் தானே இழுத்து போட்டு அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, தேவையில்லாத கெட்ட பேர் தான் கிடைச்சது. இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது விசாக நட்சத்திர அன்பர்கள். அதனால இந்த கெட்ட பேர்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்க மூலமாக தான் உங்களுக்கு கெட்ட பேரே வருது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் நீங்க மாற்றிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை இழப்புகள்ன்றது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வராது. அது சம்பந்தமாக
ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்தாலும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு புதுசா ஒரு தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்றவங்களுக்கு தொழில் முயற்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சின்ன கசப்புகள் முதல்ல இருக்கும். திருமணம் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். இந்த சைட்ல இருந்தும் சரி, இந்த சைட்ல இருந்தும் சரி, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த சுமூகமான முடிவுன்றது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்திலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஏன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க நீச்சமா இருக்கிறதுனால அந்த கசப்பான அனுபவங்கள்ன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வீசாலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். அடுத்து அந்த ஒர்க் வீசால இருந்து நீங்க NRI அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட்டும் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு வீசா ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்துல ஒருத்தவங்க துளாராசிக்காரங்க நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில நிறைய நல்ல பேர் வாங்குவீங்க, எல்லாமே நீங்க வந்து செய்வீங்க, மிகவும் பொறுமையா இருக்க நினைப்பீங்க, நீதிக்கு நேர்மைக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் வீட்டில் உங்கள் அம்மாட்டையும் உங்களுடைய வாழ்க்கை துணையிட்டையும் உடன்பிறப்புகிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலாகவே பேசுவீங்க. நிறைய அன்பு பாசம் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் வச்சுருப்பீங்க. உங்கள் அம்மா மேலே அதிகமான பற்று வச்சுருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேலே தான் அதிகமான கோபத்தை காட்டுவீங்க. ஆனால் வெளியில் பாருங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து பேசிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நண்பர்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு உடுத்துறதுக்கு ஒரு ஆடை இருக்கோ இல்லையோ, இருக்கிறது ஒரு ஆடை இருந்தால் கூட அதை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க. நம்மளுடைய குணாதிசயங்கள் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து உச்சமாகறாரு. வீட்லேயும் பாருங்களேன், உங்களால் ஒரு விஷயத்தை வாயை திறந்து கேட்கவே மாட்டீங்க. வீட்டில் இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு தட்டில் சோறு போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. திருப்பி சாப்பாடு வேணும்னு கேட்டால் கூட நீங்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய கண்ணையும் உங்கள் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் வெளியிலேயும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவை இருந்தாலும் உங்களால் வந்து நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க. கேட்டு வாங்க உங்களுக்கு வந்து தெரியாது. இதனால நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து வெளி இடத்துலையும் சரி ஏமாந்துறீங்க. எந்த விஷயம் தேவைனாலும் உங்களுக்கு கேட்க தெரியணும். நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்து உங்கள் லாபாதிபதி அவர் வந்து நீசமாகறாரு. அப்போ நீங்கள் எதுவுமே கேட்குறதா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எப்போயெல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதை நீங்கள் வந்து வாயை திறந்து நீங்கள் கேட்குறப்ப தான் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடமாகட்டும், வெளி இடமாகட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கேட்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் ராசியாக வரதுனால சனி உச்ச வேற. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதையுமே கேட்டு வாங்க பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கடந்த ஆண்டில் வந்து நிறைய வந்து நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி உட்காந்துருந்தார். இப்போ அவரும் பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு அதாவது சுப பார்வை பெற்ற குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அப்போ அட்டமத்தில் குரு இருக்கிறப்ப அகப்பட்டவனுக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்கிறது பழமொழி. அப்போ இது வந்து உங்களுக்கு அட்டமத்தில் குரு இருந்ததுனால கடந்த 2 வருஷமாக மிகப்பெரிய நெருக்கடி, உடல் உபாதைகளை கொடுத்துருக்கோம், மன நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். எதையுமே நீங்கள் பேச முடியாமல் செய்ய முடியாமல் ஒரு தவிப்பில் தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. கடன் வாங்கியிருப்பீங்க, கடனை திருப்பி கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியாது, இப்படி ஒரே புலம்பலாக நைட்டு தூக்கம் இல்லாமல் போட்டு ஒரே குழம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இந்த ஆண்டில் உங்களுக்காண்டி ரெடியாக தயாராக காத்திருக்குது. அதை நீங்கள் எதிர்பார்த்து தயாராக இருந்துக்கங்க.
வீடு கட்டன்னு நினைக்கிறீங்களா துளாராசிக்காரங்க, இந்த புத்தாண்டில் நீங்கள் வந்து சரியான முறையில் சரியான வழிமுறைப்படி நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உழைப்புக்கு நீங்கள் வந்து ஒரு வேறு இடத்துல வந்து இடமாற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. கடந்த ஆண்டில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு வந்து விழுகுது. இந்த ஆண்டு முழுக்க வந்து குரு பார்வை இருக்குது. புத்தாண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் புத்தாண்டு இந்த வருடம் வந்து பிறக்குது. தமிழ் புத்தாண்டே வந்து ஸ்ரீ விஸ்வாவசு வருடமே வந்து உங்கள் ராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய நல்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். எதை நீங்கள் நினச்சாலும் செஞ்சு முடிப்பீங்க. பிடிவாத குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். வீட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிடிவாதம் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கேட்டு தப்பாக சரியான்னு யோசிக்காமல் நீங்கள் வந்து ஒரு அடங்கி போகிற குணம் தான் உங்களுக்கு வந்து. அதனால் வந்து இந்த வருடத்தில் வந்து பணம் மட்டும் யாருக்குமே வந்து நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை வந்து கொடுக்க தெரியும், உங்களுக்கு வந்து வாங்க தெரியாது. இப்போ பண விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருந்துக்கணும். உங்கள் கையில் வந்து காசு இருக்கக்கூடாது. உங்கள் அம்மாட்டையோ உங்களுடைய வாழ்க்கை துணையிட்டையோ பணத்தை கொடுத்து வாங்க பாருங்கள். சனி பகவான் உச்சமற்ற ராசினா நிறைய வந்து இறக்க குணம் இருக்கும். தேவையில்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து இறக்கப்பட்டு அதனால் ஒரு பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் தான் வேற ஒருத்தர் சப்பு செஞ்சுருப்பாங்க, அந்த பழியை வந்து நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க. இந்த துளாராசிக்காருடைய குணமே அப்படி தான் இருக்கும். மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்களே பழியை ஏற்றுக்கிட்டு நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் போய் அந்த தண்டனை நீங்கள் தான் அனுபவிக்கக்கூடியவங்களா நீங்கள் துளாராசிக்காரங்க இருப்பீங்க. அதனால் சில குணங்கள்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் வர்றப்ப இந்த ஆண்டு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய, ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ குழந்தைகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து சுப பாக்கியங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 100% துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது. வெளிநாட்டு படிப்புகள் நல்லா இருக்குது. வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு வந்து வருமானங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தாலுமே வெளிநாட்டு மூலமாக வந்து பணம் வருமானங்கள் வேலை வாய்ப்புகள் வருமானத்துக்கு அதிகமான ஒரு சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் வந்து இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து இப்போ இது வரைக்கும் வந்து பெண் குழந்தை மட்டும் எனக்கு இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டில் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு இருக்கார். குரு பார்வை இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கி வேணுனாலும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அதுக்கு உண்டான முறையில் வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இருக்குது. உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு பிரச்சனைகள் வந்துடும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் எல்லாமே வில்லங்கங்கள் சரி பண்ணிக்கங்க. முன்னாடியே நீங்கள் சரி பண்ணிட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. புதிய சொத்துக்கள் வாங்குறப்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் புதிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். அசையா சொத்துக்கள் நிறைய வர்றதுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், டாக்குமெண்ட்ஸில் வந்து சரியாக இருக்கான்னு வில்லங்க எது இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து சரி செய்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. யார்கிட்ட வாங்குறீங்க யார்கிட்ட கொடுக்குறோங்கிறீங்க நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள். பழைய சொத்துக்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் இப்போ வந்து கை மாற்றிட்டு இருக்கிறது நல்லது. பூர்வீகம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம். அது இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் விற்கிறதுக்கு மாற்றிட்டு புதுசாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியவும் பார்க்குறாரு. இப்போ மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் இருக்குது. உங்களுக்குரிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து அன்னை மீனாட்சி வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறணும். அதாவது புதன்கிழமை வந்து புதன் ஓரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறன்னு கிடையாது. உங்கள் ஊரில் வந்து சிவன் கோயிலில் அன்னை மீனாட்சி இருந்தாங்கன்னா அந்த அம்மனுக்கு வந்து பச்சரிசி மாவில் 5 விளக்கு 5 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ இனிமேலும் மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஆண்டில் உங்களுக்கு தயாராக இருக்குது.